எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனை ஆராதிக்கும்படியாக உங்களை வரவேற்கிறோம். இந்த நாளிலும் யெகோவா தேவனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களில் உயர்த்தி ஆராதிக்க போகிறோம். இந்த அருமையான பாடலை பாடும்பொழுது நீங்கள் இருக்கிற இடங்களில் எல்லாரும் கரங்களை தட்டி யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். ஹல்லேலூயா. அவரே யெகோவா ஷாሎም, அவரே யெகோவா ஷம்மா, அவரே யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. வாங்க நாம் எல்லாரும் 9 கரங்களை தட்டி யெகோவா ராஃபாவை உயர்த்தி நாம் பாடுவோமா? இருக்கிற இடங்களிலே எல்லாரும் 9 தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை உயர்த்தி பாடுவோமா? ஹல்லேலூயா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், இதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், இதை சொல்லி பாடிடுவே.
நம் தாகத்தை தீர்க்கிற தேவனை உயர்த்தி பாடுவோமா? கண்டீரையா ஏக்கம் எல்லாம் தீத்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீத்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா ஏக்கம் எல்லாம் தீத்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீத்தீரையா. சேர்ந்து சொல்லுவோமா? யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், இதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் எல்லாம் மகிழ்ச்சியோடு நாம் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை 1000 நாமங்கள் கொண்டவர். வெறும் நாமம் அல்ல, அவருடைய 1000 தன்மைகள் நமக்காக அவருடைய நாமத்தை உயர்த்தி இந்த வேளையில நாம் எல்லாரும் அவரை கொண்டாடுவோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டாடுவோமா? எல்லாரும் நைட்டு ஹல்லேலூயா. எல் ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. சேர்ந்து சொல்லுங்க. எல் ஷடாயும் நீங்க தாங்க, தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எல்லாரும் சேர்ந்து யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம் நீங்க, யெகோவா ஷம்மா இயேசுவே, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000. எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நான் ஆமென். எல்லோருக்கும் நாம் எல்லாரும் நன்றி சொல்லுவோமா? எந்த நாளும் அவரை பாடுவோமா? இம்மானுவேலாக மண்ணில் வந்தவர், நித்தம் நம்மோடு வாழ்கிறவரை நாம் எல்லாரும் உயர்த்தி பாடுவோமா? எல்லாரும் நான் ஹல்லேலூயா. எலோகிமும் நீங்க தாங்கும், எங்கும் உள்ள தேவனாக என்ன நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவேங்க. ஹல்லேலூயா. எலோகிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க,
எல்லாரும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் என்றும் ஜீவிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் ஏதோ வந்து மரித்து போன தேவன் அல்ல, இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் நமக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். இந்த பூமிக்கு வரும் பொழுது, இந்த பூமியில நமக்காக மரித்த பொழுது, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் பரமேறினது பின்பு அவர் சொன்னார், மீண்டும் உங்களுக்காக வருவேன் என்று சொன்னார். அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் ஒன்றும் தடைப்படாதபடிக்கு இந்த நாட்களிலே நாம் கண்கூடாக தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறுகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம், ஆண்டவரே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் இணைந்து இந்த அருமையான பாடல், நம்பிக்கை ஊட்டக்கூடிய இந்த பாடலை இந்த வேளை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே நீங்க சொன்னதில் உண்மை உள்ளவர், நீங்க சொன்ன காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களில் நிறைவேறி கொண்டிருக்குதப்பா. ஆகவே உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை நாங்கள் ஆணித்தரமாக விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிற எல்லாரும் இணைந்து என்னோட நம்பிக்கையோடு இந்த பாடலை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி பாட போகிறோம். நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? எஸ் ஜீசஸ். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. உம்மாலே எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும். ஆமென். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத எல்லாரும் நாய்ந்து இந்த நாளிலும் அவருடைய அற்புதங்கள் நம் மத்தியிலே விளங்கும்படியாக, அவருடைய அதிசயங்கள் இந்த நாட்களில் விளங்கும்படியாக எல்லாரும் நாய்ந்து அவரை நோக்கி பார்த்து சொல்லுவோமா? எஸ் ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மால் ஆகும். சேர்ந்து சொல்வோம். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். நம்பிக்கையோடு பாருங்க. எதெல்லாம் நடக்காது நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாக, ஆண்டவரே உம்மால் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. நமக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிக்கிற தேவன் இந்த நாளிலும் நமக்காக யாவையும் செய்தவர். இந்த நாளிலே அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்காக யாவையும் செய்கிற தேவனை நாம் எல்லாரும் மனதார உயர்த்துவோமா? மனதார வாழ்த்துவோமா? எஸ் லார்ட். எஸ் ஜீசஸ். உம்மால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று நான் அப்பா என் உள்ளத்தில் ஆனந்தத்தை நான் நம்புறேன்ப்பா, நான் விசுவாசிக்கிறேன் என்று எல்லாரும் நான் இந்த எஸ் ஃபாதர். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே
பார்த்து பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வறண்ட நிலங்கள் எல்லாம் நீரூற்றாய் மாற்றுகிறவர். இந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையிலே நீரூற்றுகள் புறப்படும்படியாக, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வறண்ட பகுதிகள் எல்லாம் தேவனுடைய நீரூற்று புறப்படும்படியாக எல்லாரும் நான் இந்த ஆண்டவரே உம்முடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமாய் எங்கள் வாழ்க்கையிலே செயல்படும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லாரும் நான் yes Lord. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே அவாந்திர வழியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து அப்பா இருக்கிற இடங்களிலே ஏசப்பாக்கு எல்லாம் நன்றி செலுத்துவோமா? இந்த நாள் வரைக்குமாக அவருடைய வல்லமையினால் நம்ம நிரப்பி இருக்கிறாரு. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்பதற்கு நம்ம வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கு சாட்சியாக வைத்திருக்கிறாரு. அதற்காக எல்லாரும் இணைந்து ஆண்டவருக்கு மனதார நன்றிகள் செலுத்துங்க. ஆண்டவரே, இந்த நாள் வரைக்குமாக என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறீங்களே, அதே ஆண்டவரே உடைய வல்லமாய் இந்த நாளிலே எனக்குள்ளாக விளங்கும்படியாக நீங்க பாராட்டின இரக்கத்துக்காக நன்றி. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் என்று எல்லாரும் இணைந்து அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவனை பார்த்து சொல்லுங்க எல்லாரும் நான் இந்த Yes Jesus. நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் நைந்து எல்லா சின்ன பிள்ளைங்கெல்லாம், எல்லா வாலிப பிள்ளைங்க, எல்லா பெரியவங்க, நீங்க இருக்கிற இடங்களில் எல்லாம் நம்ம ஏசப்பாக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்படியாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து கடந்த நாட்கள் எல்லாவற்றிலும் நம்மை கண்மணி போல பாதுகாத்த தேவனுக்கு, இந்த நாளை காணும்படியாக இரக்கம் பாராட்டின தேவனுக்கு குடும்பம் குடும்பமாக நீங்க இருக்கிற இடங்களில் எல்லாம் அவருக்கு நன்றிகளை செலுத்தும்படியாக இந்த வேளையில அப்பாவுக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஆவியானவரே, நீங்க எங்க மேல வச்சிருக்கிற அன்பை நினைச்சு நீங்க எவ்வளவு எங்க மேல அன்பா இருக்கிறீங்கப்பா. எங்களை மறவாம நினைக்கிற தேவன் ஆண்டவரே, எங்களை கண்ணின் மணியை போல காக்கிற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் நன்றிகள் செலுத்துவோமா? எல்லா ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போமா? இருக்கிற இடங்களில் எஸ் லார்ட். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Oh, what a good God we serve. How privileged you and I are today. இந்த நாளிலும் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் நாம். என்ன நான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, ஒருவேளை இந்த நாட்களிலே பலவிதமான ஆயுதங்களை நம்மை சுற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் கொள்ளை நோய்கள், ஒரு பக்கம் யுத்தங்கள், யுத்தத்தின் செய்திகள், பல இடங்களிலே மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள், அழிவுகள், சேதங்கள், பல காரியங்கள் ஏற்பட்டாலும் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, ஏசாயா 54 அதிகாரம் 17 வசனத்திலே, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். whatever may be the situation that you are facing right now, cling on to the word of the Lord. And the word of the Lord says in Isaiah chapter 54 verse 17, no weapon formed against you shall prosper. And this is the heritage of the servants of God, that today there may be so many weapons around us, but nothing against a child of God.
can prosper in the mighty name of Jesus. And we're going to declare right now, even as we sing this song, இந்த பாடலை நாம் பாடும் பொழுது நாம் உரிமை பாராட்ட போகிறோம். நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த யுத்தமும் அது வாய்க்காமல் போகும் என்று ஒரு விசுவாசத்தினால் நிரம்பி இந்த பாடலை பாடும் பொழுது I believe strongly that even as you sing the song, you will attain glorious victory in your life all through the season. Hallelujah. Let's all declare and profess the victory that God has kept for us. Everyone together join with us in proclaiming the victory of God. Hallelujah. No weapon may be formed, but it won't prosper. When the darkness falls, it won't prevail. 'Cause the God I serve knows only after triumph. My God will never fail. My God will never fail. I'm gonna see you victory. I'm gonna see you victory. For the battle belongs to you, God. I'm gonna see you victory. I'm gonna see you victory. For the battle belongs to you, Lord. Oh, everyone lift up your hands right now wherever you are and proclaim the victory that Christ has sustained for you on the cross. Let's all join together. Yes. There is power in the mighty name of Jesus. Every war he wages, he will win. Oh, I'm not backing down from any giant, 'cause I know how the story ends. Yes, I know how the story ends. I'm gonna see you victory. I'm gonna see you victory. For the battle belongs to you, God. I'm gonna see you victory. Everyone, I'm gonna see you victory. For the battle belongs to you, God. I'm gonna see you victory. I'm gonna see you victory. For the battle belongs to you, God. Let's all declare, I'm gonna see you victory. Yeah, I'm gonna see you victory. For the battle belongs to you, God. Oh, gonna worship my way through this battle. Gonna worship my way through this battle. Oh yes. Everyone together wherever you are, join with us in declaring the victory that Christ Jesus has got for you on the cross today. Everyone together. I'm gonna see you victory. I'm gonna see you victory. For the battle belongs to you, God. I'm gonna see you victory. I'm gonna see you victory. For the battle belongs to you, God. எல்லாரும் நான் இந்த வேளையில இந்த பாடலை பாடுகிற இந்த வேளையில உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற நியாய தீர்ப்பில் எழும்புகிற ஒவ்வொரு குற்றம் சுமத்துற நாவுகள்
புத்தகங்களும் அது படிக்காமல் போகும் என்பது தேவன் உங்களுக்கு தருகிற வாக்குத்தத்தம். ஆகவே இந்த வேளையிலும் நமக்கு விரோதமாகிற எல்லா வருகிற யுத்தங்களிலும் தேவன் நமக்கு வெற்றியை கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே அந்த வெற்றியிலே எழும்பி நம்ம எல்லாரும் இந்த வேளையில பறைசாற்ற போகிறோம். இருக்கிற இடங்களில் எல்லாரும் வாயிலை திறந்த வேளையில இயேசுவின் நாமத்தினாலே Yes Jesus உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்கதே, இருள் சூழ்ந்தாலும் மேற்கொள்ளாதே, நான் சேவிக்கும் தேவன் வெற்றியை உடையவர், கைவிடவே மாட்டார், என் தேவன் கைவிடவே மாட்டார். சேர்ந்து பாடுவோமா? வெற்றியை நானும் காணுவேன், வெற்றியை நானும் காணுவேன், யுத்தம் கர்த்தரும் உடையது. சேர்ந்து சொல்லுங்க, வெற்றியை நானும் காணுவேன், வெற்றியை நானும் காணுவேன், யுத்தம் கர்த்தரும் உடையது, வெற்றியை நானும் காணுவேன். எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் கேடுவோமா? இருக்கிற இடங்களில் எல்லாம் உங்களுக்கு வருகிற எல்லா யுத்தங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெற்றியை நாம் எல்லாரும் நான் என்று சொல்லுவோமா? இந்த வேளையில் வெற்றியை நானும் காணுவேன், வெற்றியை நானும் காணுவேன், யுத்தம் கர்த்தர் உம்முடையது. ஓ ஹல்லேலூயா. வல்லமையுள்ளதே இயேசுவின் நாமத்தில், யுத்தங்களில் எல்லாம் ஜெயம் பெறுவார், பலவான்களை கண்டு பின்னோக்கி செல்லவே மாட்டேன், எனக்கு வெற்றி நிச்சயம் உண்டு, நான் அறிவேன் வெற்றி நிச்சயம் உண்டு. ஆகவே வெற்றியை நானும் காணுவேன், வெற்றியை நானும் காணுவேன், யுத்தம் கர்த்தரும் உடையது, வெற்றியை நானும் காணுவேன். எல்லாரும் சேர்ந்து வெற்றியை நானும் காணுவேன், யுத்தம் கர்த்தரும் உடையது. ஹல்லேலூயா. வெற்றியை நானும் காணுவேன், வெற்றியை நானும் காணுவேன், யுத்தம் கர்த்தரும் உடையது. Everyone together. I'm gonna see a victory. I'm gonna see a victory, for the battle belongs to you, God. Oh, I'm gonna see a victory. Let's all declare right now in the name of Jesus, for the battle belongs to you, God. Oh yes, gonna worship my way through this battle. I'm gonna worship my way through this battle, Lord. You take what the enemy meant for evil, and you turn it for good, and you turn it for good. Let's all declare it right now, wherever you are. You take what the enemy meant for evil, and you turn it for good, and you turn it for good. You take what the enemy meant for evil, and you turn it for good, and you turn it for good. Jesus, Jesus, Jesus. You take what the enemy meant for evil, and you turn
இடங்களிலும், ஒருவேளை பல இடங்களிலே பல லாக்டவுன்கள் இருந்தாலும் இந்த நாட்களிலே சபையை தேவன் முன்னோக்கி செல்லும்படியாக தேவன் இந்த நாட்களிலே சபைக்குள்ளாக ஒரு பெரிய ஆயுதத்தை, ஒரு பெரிய சுத்திகரிப்பை இந்த ஆண்டிலே அவர் வாக்குத்தத்தம் பண்ணினது போல, this is the year of sanctification and a great year of preparation, and we believe that God is preparing the church with great sanctification so that it will behold the greatest victory of the Lord Jesus Christ in these days. இந்த நாட்களிலும் ஒரு பெரிய சுத்திகரிப்பை எல்லா இடங்களிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் இந்த நாட்களிலே அவர் கட்டளையிட்டிருக்கிற அந்த வெற்றியை நாம் எல்லாரும் வரும் நாட்களிலே பெற்றுக்கொள்ளும்படியாக சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெற்றியை நான் பார்ப்பேன். Hallelujah. Tell to your friend sitting next to you, I will see your victory. In the mighty name of Jesus, you will see your victory. In the mighty name of Jesus. உங்க பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாட்களிலே எல்லா தேசங்களிலும் ஒரு பெரிய வெற்றியை நாம் பார்க்க போகிறோம். அந்த வெற்றி எப்படி இருக்கும்னா, சபைகள் எல்லாம் ஒரு பெரிய எழுப்புதலை சந்திக்கும்படியாக தேவன் இந்த நாட்களிலே ஒரு பெரிய சீர்திருத்தத்தை எல்லா இடங்களிலும் அவர் கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். அப்போ எல்லாரும் நான் இது your name is a strong and mighty tower. Your name is a shelter like no other. Your name, let the nations sing your laughter, 'cause nothing has the power to save but your name. Oh, let's all lift up the name of Jesus, for there is power in the name of Jesus, and there is great victory in the name of Jesus. இந்த நாட்களிலும் ஏற்கப்பட்ட வெற்றியை தரக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் எல்லாரும் இந்த வேளையில உயர்த்துகிற அந்த வேளையில தேவன் அந்த வெற்றியினாலே உங்கள் ஒவ்வொருவரும் நிரப்பும்படியாக your name is a strong and mighty tower. Your name is a shelter like no other. Your name, let the nations sing your laughter, 'cause nothing has the power to save but your name. Oh, your name, your name, your name, your name, Jesus. We lift your name on high, Jesus. எல்லாரும் நான் இந்த நாமத்தை உயர்த்துவோமா? இருக்கிற இடங்களில் எல்லாம் உன்னின்
கொள்ளும்படியாக இருக்கிற இடங்களில் எல்லாம் இந்த நாட்களிலும் அவருடைய நாமத்தினாலே எல்லாவற்றிலும் நாம் வெற்றி கொள்ளும்படியாக எல்லா கொள்ளை நோயின் மேலும், எல்லா வறுமையின் மேலும், எல்லா பொருளாதார நெருக்கடியின் மேலும் தேவன் இந்த நாட்களிலே ஏற்கைக்கப்பாற்பட்ட தேவன் இந்த நாட்களிலே ஏற்கைக்கப்பாற்பட்ட ஒரு வெற்றியை கட்டளையிடும்படியாக தேவ சபையே எல்லாரும் இணைந்து யுத்தத்து வல்லவர் யெகோவா தேவனே. ஹல்லேலூயா. யுத்த வீரர், யுத்தத்து வல்லவர் யெகோவா தேவனே. Mighty warrior, great in battle, Jehovah is your name. Hallelujah. Let the mighty warrior declare victory over your life. In the mighty name of Jesus, யுத்த வீரர், யுத்தத்தில் வல்லவர், இந்த நாட்களில் நம்ம வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட வெற்றியை கட்டளையிடும்படியாக நாம் எல்லாரும் இணைந்து தேவனுடைய பிரசன்னத்திலே அப்பா உம்முடைய வெற்றியின் மேல நாங்கள் எங்களை சார்ந்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய வெற்றியினாலே நாங்கள் வெற்றி பெறும்படியாக இந்த நாளிலே எங்கள் ஆவியாத்மா சரீரத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. In the mighty name of Jesus. Hallelujah. Thank you Jesus. Thank you Father. Praise the Lord. எனக்கு அன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இவ்வாராதனையில் தேவன் நம் நடுவில் இருக்கிறதை நாம் அறிகிறோம். அவருடைய வாக்கு அப்படி. 2 அல்லது 3 பேர் என் நாமத்தில் எங்கே கூட இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருப்பேன். நம்ம நடுவில் அவர் இருக்கார். ஆகவே தான் ஆராதனையின் மையத்தில் அவர் தனது மகிமையின் பிரசன்னத்தை நம் மத்தியில் விளங்க பண்ணினார். ஆம் பிரியமானவர்களே, அடுத்த சில நிமிடங்களில் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். அதற்கு முன்பதாக வழக்கமாக நாம் செய்கிற ஒரு காரியம் கர்த்தரை கனப்படுத்துவது. கர்த்தருடைய திருநாமத்திற்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறது போல உன் பொருளாலும் உன் விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். இப்பொழுது ஒரு பெரிய தேவை நமது ஏஞ்சல் டிவியினுடைய ஊழியத்திற்கு, இயேசு ஊழியங்களுக்கு தேவைப்படுகிறது. கட்டட நிதி. தேவனுடைய கிருபையினாலே கட்டட வேலைகள் ஆரம்பமாகி இப்பொழுது நன்றாக உயர்ந்து அழகாக நிற்கின்றது. ஆனால் முடிவு பெற வேண்டிய பல வேலைகளும் இருக்கின்றது. கற்கள் ஏற்றப்பட்டாயிற்று. இது இந்த இடம் என்பது தீர்மானிக்கப்பட்டாயிற்று. இனி உள்ளே செய்ய வேண்டிய வேலைகளும் பூச்சு வேலைகளும் இன்னும் எக்யூப்மெண்ட்ஸ் பொருட்களும் தேவைப்படுகிறது. கர்த்தர் இதுவரை நடத்தினவர், இனிமேலும் நடத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. இது அவரது வேலை. அவருக்கு நாம் எல்லாரும் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம், வேலைக்காரர்கள். ஏதோ அந்த சர்க்கார் ஃபவுண்டேஷன் அங்கே வேலை செய்கிறவங்க மாத்திரம் இல்லை, நாமும் கூட தான். நம்ம எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து தான் இந்த பெரிய திட்டத்திற்கு தோள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்திலே நான் இந்த ரயில்வே காலனிக்கு பக்கத்தில் குடியிருந்தேன். இந்த கலாசிகள் எல்லாம் சேர்ந்து இப்பொழுது இருக்கிறதான நவீன எந்திரங்கள் கிடையாது. ஆகவே ஒவ்வொரு தண்டவாளத்தையும் ஒரு 40 அடி 50 அடி நீளம் இருக்கிற தண்டவாளத்தை தூக்குவதற்கு கலாசிகள் இருப்பார்கள். அவர்கள் எல்லாம் அந்த ஒரு 30-40 பேர் சேர்ந்து ஏலேலோ ஐலசார் அப்படின்னு உடனே எல்லாம் சேர்ந்து அப்படி தள்ளுவாங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு 2 பேரை வச்சு அந்த வேலையை செய்ய முடியாது, 20 பேரை வச்சு செய்ய முடியாது. அந்த 30 பேரும் சேர்ந்து ஐலசா அப்படின்னு உடனே தள்ளணும். அப்போ தான் அந்த தண்டவாளம் நகரும். அப்படி தான் அந்த காலத்தில் எல்லாம் கட்டட வேலைகள் கூட நடந்திருக்கிறது. அப்படி தான் இப்பொழுதும் நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த கனமான கர்த்தருடைய திருப்பணிக்கு கரம் நீட்டுவோம். இப்பொழுதும் இயேசு ஊழியங்கள் கட்டட நிதிக்காக கொடுக்க விரும்புகிறவர்களுக்கு ஒரு வாய்ப்பை இப்பொழுது தருகிறோம்.
திரையில் வந்து கொண்டிருக்கிறதான இலக்கங்களோடு தொடர்பு கொண்டு ஆன்லைன் வழியாக நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை அனுப்பலாம். ஒரு பிரார்த்தனை மட்டும் நான் பண்ணுகிறேன். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தந்தையே, இந்த வேலை மெனக்கிடக்கூடாது. அன்றைக்கு நெகேமியா எழுந்து கட்டிய பொழுது பலர் அந்த கட்டட பணிகள் சீர்படுத்துவதற்கு வந்தார்கள். அதில் தைலக்காரர்கள், மளிகை கடைக்காரர்கள், பிரபுக்கள் என்று ஒரு பெரிய பட்டியல் போடப்பட்டிருக்கு. எல்லாரும் இசைந்து தான் 52 நாட்களுக்குள்ளாக அவ்விடத்தில் காரியங்கள் கைகூடி வர கர்த்தர் உதவி செய்தீர். இப்பொழுதும் அதிசீக்கிரத்தில் முடிவு பெற வேண்டிய இந்த பணி சுணங்காமல், அது காலதாமதம் இல்லாமல் சீக்கிரம் முடிவடைவதற்கு தமது பிள்ளைகள் மனமு வந்து கொடுக்கிற இந்த காணிக்கையை அங்கீகரியும், கட்டட நிதியை ஏற்றுக்கொள்ளும். தம் பிள்ளைகளை உம்முடைய வாக்கின்படியாக 1000 மடங்கு பெருக பண்ணும். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். பாடல் பாடிக்கொண்டே இருப்பார்கள். நீங்கள் உங்களுடைய காணிக்கையை செலுத்திக் கொண்டே இருங்கள். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாம் ஆகும், அல்லேலூயா. உம்மாலே எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும், அல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும், ஆமென். உம்மாலே தான் எல்லாம் ஆகும், அல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. சொல்லி முடியாத எல்லாரும் நான் இந்த நாளிலும் அவருடைய அற்புதங்கள் நம் மத்தியிலே விளங்கும்படியாக, அவருடைய அதிசயங்கள் இந்த நாட்களிலே விளங்கும்படியாக எல்லாரும் நான் அவரை நோக்கி பார்த்து சொல்லுவோமா? எஸ் ஐயா நீரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மால் ஆகும், அல்லேலூயா. எல்லாமே உம்மால் ஆகும். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை நமக்கு வழங்கும்படியாக பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் ஆயத்தமாக இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்கள் வழியாக இன்றைக்கு நம்மோடு கூட பேசத்தான் போகிறார். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும்படிக்கு ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை விருத்தச்சேதனம் பண்ணுகிறேன், என் செவிகளை விருத்தச்சேதனம் பண்ணுகிறேன். கேட்பதற்கும் அதை உள்வாங்கிக் கொண்டு அப்பியாசப்படுத்துவதற்கும் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். பாஸ்டர் சாரா ராஜன் ஜான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஆராதனையில் குறிப்பாக எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த மாதத்திலும் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த ஒரு விசேஷமான வார்த்தை எரேமியா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். எரேமியா தீர்க்கதரிசி அவர்களோடு சொன்ன ஒரு வார்த்தையை தான் இந்த தேவ வார்த்தையில் நாம் பார்த்தோம். எரேமியா 1ஆம் அதிகாரம்
5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது எப்படி ஒரு மனிதனை தனிப்பட்ட விதமாக அவருடைய திட்டத்தை, அவருடைய வேலையை நிறைவேற்றும்படியாக இந்த பூமியில் அவர் தெரிந்து கொள்ளுகிறார். இதைதான் எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எரேமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தையில் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே அறிந்தேன் என்று ஆண்டவர் சொல்றார். நீ இந்த உலகத்தில் வெளிப்படுவதற்கு முன்பதாகவே உன்னை நான் பரிசுத்தம் பண்ணினேன், உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாக கட்டளையிட்டேன் என்று எரேமியா தீர்க்க தரிசியோடு ஆண்டவராகிய தேவன் பேசுகிற வார்த்தைகளை தான் இப்பொழுது நாம் வாசித்தோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய வல்லமை இன்னது என்பதை இப்பொழுது இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நன்றாக அறிந்து செயல்பட நம்மை முற்றிலுமாக ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். எரேமியா தேசத்துக்கு தீர்க்க தரிசனம் அறிவிக்க வேண்டும் என்பது அவருடைய வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பாக நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர் அதிகமாக பயப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஏன்? அவருக்கு அப்பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்திற்காக நம்மை அழைக்கும்போது அதற்குரிய வல்லமையை தருவார், நம்மை ஆண்டவர் தான் நடத்துவார் என்ற ஒரு அறிவு அவருக்கு இல்லாமல் இருந்தது. அறியாமையில் இருந்தார். இன்றைக்கு கூட உலகத்தில் அநேகர் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய நம்மை அழைக்கும்போது பல விதத்தில் நாம் நம்முடைய அறியாமையினாலே பல காரியங்களை இன்று வரையிலும் நாம் செயல்படுத்தாமல் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி நாம் இருக்கக்கூடாது. ஆண்டவராகிய தேவன் என்னை கொண்டுத்தான் ஒரு காரியத்தை இந்த பூமியில் செய்ய வேண்டும் என்றால் அவர் அதை செய்வதற்குரிய ஒரு தெய்வீக வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை தருவார் என்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் நம்மை அழைக்கும்போது ஒரு காரியத்தை நிறைவேற்றும்படியாக அவர் நம்மை எதிர்பார்க்கும்போது அந்த அழைப்புக்கு உடனடியாக நாம் கீழ்ப்படிந்து செயல்படும்போது தான் எல்லாவற்றையும் அவரே நமக்காக செய்து அந்த திட்டத்தை இந்த உலகத்தில் முடிவு பெற செய்வார். ஆண்டவர் அழைக்கல, ஆண்டவர் தெரிந்து கொள்ளலை. அவங்களாம் அப்படி செய்கிறாங்களே, இவங்களாம் இப்படி செய்கிறாங்களே, நாம் கொஞ்சம் செஞ்சு பார்க்கலாம், அந்த மாதிரியும் செய்யக்கூடாது. அதுக்கும் ஆண்டவராகிய தேவன் எரேமியா தீர்க்க தரிசியின் மூலமாகவே ஒரு வார்த்தையை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எரேமியா 23, 21, 32. ஆண்டவர் அழைக்காமல், ஆண்டவர் தெரிந்து கொள்ளாமல் நாம் எதை செய்தாலும் அதில் தேவனுடைய வல்லமை வெளிப்படவே முடியாது. அந்த தீர்க்க தரிசிகளை நான் அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள், அவர்களோடே நான் பேசாதிருந்தும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இதோ பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லி அவைகளை விபரித்து என் ஜனத்தை
தங்கள் பொய்களினாலும் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போக்குகிறவர்களுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்கள் இந்த ஜனத்துக்கு ஒரு பிரயோஜனமாய் இருப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் எவ்வளவு கவனமாய் இருக்க வேண்டும். எந்த விதத்திலெல்லாம் நாம் தேவனை சார்ந்து தேவன் நம்மோடு நேரடியாக பேசுவதற்கு நம்ம எவ்வளவு அதிகமாக அர்ப்பணிக்க வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அநேகர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, ஆனால் நான் அவங்கள அனுப்பலை. அவங்க தாங்களாகவே பொய்யான வார்த்தைகளை பேசுகிறாங்க, வீமான வார்த்தைகளை பேசுகிறாங்க, ஜனங்களை மோசம் போக்குகிறாங்க. இவங்களுக்கெல்லாம் நீங்கள் கவனமாயிருங்க, எச்சரிக்கையாயிருங்க என்று எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாகவே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி அவர்கள் எப்படி ஆண்டவருடைய அழைப்பை பெற்றுக்கொண்டார்கள் அதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, எரேமியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. தொடர்ந்து நீங்கள் எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அந்த 5ஆம் தேதியிலே கல்தேயர் தேசத்தில் உள்ள கேபார் நதி அண்டையிலே பூசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அங்கே கர்த்தருடைய கரம் அவர் மேல் அமர்ந்தது. எசேக்கியேல் எப்படி அவர்கள் அந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை எழுதினாங்க? அவங்களா எழுதல, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி. அடுத்தது ஓசியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஓசியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், யூதா தேசத்து ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களிலும் யோவாசின் குமாரனாகிய இஸ்ரவேலின் ராஜாவாகிய எரோபியாம் என்பவரின் நாட்களிலும் பெயேரின் குமாரனாகிய ஓசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். ஓசியா அவர்கள் எப்படி அந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை எழுதினாங்க? தானா அவர் எழுதல, அவருக்கு உண்டான கர்த்தருடைய வசனம், வார்த்தைகள். யோவேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், யோவேல் 1:1, பெத்துவேலின் குமாரனாகிய யோவேலுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். இந்த தீர்க்க தரிசிகள் எல்லாம் தீர்க்க தரிசன புத்தகங்களை எழுதும்போது அவர்களுக்குள்ளாக உண்டான கர்த்தருடைய வார்த்தைகளை தான் அந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் ஒரு மனிதரை அழைக்கும் பொழுது, ஒரு திட்டத்தை இந்த பூமியிலே அவர்கள் மூலமாக நிறைவேற்றும் பொழுது, நிறைவேற்றி கொண்டிருக்கும் போது அவர்கள் தாங்களாக எதையும் செய்வதில்லை, அவர்களால் செய்யவும் முடியாது. கர்த்தர் அவர்களை அழைத்திருக்கிறார், அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்குள்ளாக ஒரு வசனம், ஒரு வார்த்தை, மகனே மகளே, இந்த காரியத்தை நீதான் செய்ய வேண்டும், இந்த திட்டத்தை இந்த பூமியிலே நீங்க தான் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்களுக்குள்ளாக உண்டான அந்த கர்த்தருடைய வார்த்தை தான் இன்றைக்கு அவர்கள் உலகமெங்கிலும் தேவனுக்காக, தேவ ராஜ்யத்திற்காக எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும், எத்தனை நிந்தனைகள் வந்தாலும், எதையும் அவர்கள்
பெரிதுபடுத்தாமல் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தை எனக்குள்ளாக வந்தது. இன்றைக்கு நான் செய்கிற ஒரு காரியம், நான் இன்றைக்கு செய்கிற தேவனுக்காக செய்கிற ஒரு ஊழியம், இது நானாக செய்கிற ஒன்று அல்ல, எனக்குள்ளாக கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை. அப்படிதான் எரேமியா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில் அவருடைய அழைப்பை தெரிந்து கொள்ளுவதற்கு தேவனாகிய கர்த்தர் எப்படி அவரோடு இடைப்பட்டார் என்பதை நீங்கள் எரேமியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலும் நாம் வாசிக்கலாம். முதலாவதாக எரேமியா தீர்க்கதரிசியை ஒரு விசேஷித்த காரியத்திற்காக தேவன் அழைத்தார் என்பதை எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணேன், உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தையில் நாம் இந்த உலகத்தில் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்குவதற்கு முன்பதாகவே, இன்னும் நாம் உருவாகலை, ஆனால் இந்த தாய்க்கு நான் தான் குழந்தையா உருவாவேன். ஆனால் இந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லை. இந்த மகன் இந்த மகள் சாதாரணமானவர்கள் அல்ல. இவர்களை எனக்காக நான் பரிசுத்தம் பண்ணி அவர்களை ஜாதிகளுக்கு நான் தீர்க்கதரிசியாக அவர்தான் கட்டளை இடுகிறார். நம்ம எந்த வழியில் வேணாலும் போகலாம், எந்த விதத்தில் வேணாலும் திசை மாறி போகலாம், நம்மளை விடவே மாட்டார். எங்கே போனாலும் விட மாட்டார். மகளே மகனே, நீ எனக்காக தான் இந்த உலகத்தில் வாழணும், உன்னை கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும் என்று உன் தாயின் கர்ப்பத்திலே நீ உருவாக்கும் முன்னே, உங்கள் அம்மாவுக்கு கூட உன்னை பற்றி தெரியாது, ஆனால் அந்த தாய்க்குள்ளே உருவாகிற நீ எனக்காக தான் இந்த உலகத்தில் வாழப்போகிறாய், எனக்காக தான் உன்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வருகிறேன், நீ சாதாரணமானவர் அல்ல, சாதாரணமான நபர் அல்ல என்று ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தில் தேவனுடைய அழைப்பை பெற்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தாங்களாக எதையும் செய்ய வரவில்லை. தேவன் அவர்களுக்கு கொடுத்த அழைப்பின்படியாகத்தான், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படியாகத்தான் இந்த உலகத்தில் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை தான் இங்கே எரேமியா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த அழைப்பை கொடுத்த போது எரேமியா தீர்க்கதரிசி அவர் என்ன மாதிரி ஆண்டவர்கிட்ட பேசுகிறார் பாருங்க. அதை தான் 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்றார். இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போதே ஆண்டவர் அவர்கிட்ட பேசுகிறார். எப்பா, நீ தான் ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசி. அப்போ இவர் ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு பேச்சே வரல, இன்னும் சரியா எனக்கு பேசவே தெரியாது, ஆனால் என்ன போய் ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசின்றீங்களே, இது எப்படி ஆண்டவரே? அப்போ தான் அடுத்தது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன்னை பற்றி பேசாத, உன்னை பற்றி நான் என்ன வச்சிருக்கிறோன்னு திட்டமோ அதை நான் உன்னை கொண்டு செய்வேன். நீ பேச தெரியுமா, உனக்கு எப்படி இருக்க தெரியும், இதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது, உன்னை பேச வைக்கிறவரே நான் தான். 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், எரேமியா 1:7, ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. உன்னை நான் தான் கூப்பிடுறேன், உன் கூட நான் தான் பேசுகிறேன், நீ எனக்கு என்ன பதில் சொல்கிற? எனக்கு பேச தெரியாது, நான் சின்ன பிள்ளைன்ற. சின்ன பிள்ளைன்னு சொல்லாத,
பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், சின்ன பிள்ளைங்கன்னு சொல்லாதீங்க, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லாதீங்க, உனக்கு என்ன தெரியும்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளையெல்லாம் நீ பேசுவாயாக. இதை பேசுன்னு சொல்லிட்டா நீ யோசிக்கவே கூடாது, நீ பேசணும். அந்த மாதிரி உன்னை முழுமையாக நான் தான் ஆளுகை செய்வேன். நீ தனித்த விதமாக இந்த உலகத்தில் எதையும் செய்ய போகிறது கிடையாது. உன்னை கொண்டு ஒரு காரியத்தை நான் செய்கிறேன் என்றால் உன் மூலமாக என்னுடைய வல்லமை, என்னுடைய அபிஷேகம், என்னுடைய திட்டத்தை உன்னை கொண்டுத்தான் நான் பேச வைப்பேன். நான் சொல்கிறபடி நீ கீழ்ப்படிஞ்சு அதுக்கு எந்த விதமான மாறு உத்தரவும் சொல்லாமல் நான் சொல்கிறத மட்டும் நீ செய்ய வேண்டும். இப்படி தான் எரேமியா தீர்க்கதரிசியோடு கர்த்தர் பேசுகிறார். அடுத்ததாக அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது ஆசீர்வாதமான ஒரு வாக்கு தத்தத்தை அவருக்கு கொடுக்குறார். கூப்பிட்டாரு, பேசினார், நான் சொல்கிறதெல்லாம் பேசுன்னு சொன்னார். அப்படியே விட்டுடாமல் ஒரு வாக்கு தத்தத்தை அவருக்கு கொடுக்கிறார். அதை தான் எரேமியா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். எரேமியா 1:8. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. மனுஷரை பார்த்த உடனே, அப்பா என் மூலமாக இப்படியெல்லாம் வார்த்தையை கொடுக்குறீங்களே, உங்களை பார்த்தாலே பயமாக இருக்குது. பயப்படாத, நீ போகிற இடத்துலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். அடுத்ததாக இப்போ வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரா, அடுத்தது பாருங்க, அவரை அபிஷேகம் பண்ணுறார். எரேமியா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எரேமியா 1:9. கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன். ஒருத்தரை அழைக்கும்போது எப்படியெல்லாம் அவங்கள ஆண்டவர் நடத்துகிறார் பாருங்க. அவங்களோட பேசுகிறாரு, அவங்க பேசுகிறதுக்கு இவர் பதில் கொடுக்குறாரு. உன் கூட நான் இருப்பேன்றாரு, நீ பயப்படாதன்றாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, அவருடைய கரத்தையே அவங்க மேலே வைக்கிறார். இன்றைக்கு உலகமெங்கிலும் ஊழியம் செய்கிறவர்கள் எந்த இடத்துல அவங்க ஊழியம் செஞ்சாலும், எந்த விதத்தில் அவங்க ஊழியம் செய்தாலும், எந்த வழிகளிலே அவங்க ஊழியம் செஞ்சாலும் அவங்க சாதாரணமானவர்கள் அல்ல. அவங்க சாதாரணமானவர்கள் அல்ல. கர்த்தர் ஒருவரை அழைக்கும் போது, கர்த்தர் ஒருவரை தெரிந்து கொள்ளும் பொழுது, அவர்களை கொண்டு இந்த பூமியிலே ஒன்றை செய்ய வேண்டும் என்று தேவனுடைய அழைப்பை பெற்று இந்த உலகத்திலே ஊழியம் செய்கிற யாராக இருந்தாலும் சரி, சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய கரத்தை அவங்க மேலே வச்சிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை அதை தான் சொல்லுகிறது. தமது கரத்தை நீட்டி அவர் வாயை தொட்டாராம். எரேமியா அவருடைய வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன். இன்றைக்கு உலகமெங்கிலும் தேவனுடைய வார்த்தைகளை எந்தெந்த விதத்தில், எந்தெந்த மொழிகளிலே, எந்தெந்த வழிகளிலே ஒவ்வொருவரும் அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஊழியம் செய்கிறார்களோ, தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிறார்களோ, அவர்கள் தாங்களாக எதையும் சொல்வது கிடையாது. கர்த்தர் அவங்க வாயை தொட்டிருக்கிறாரு. அவங்க வாயிலிருந்து வர வார்த்தையெல்லாம் அவங்க சொந்த வார்த்தை கிடையாது, மாம்சீக வார்த்தை கிடையாது. தேவனுடைய வார்த்தைகளை தான் அந்த வாயிலிருந்து வெளிப்படும்படியாக தேவனுடைய தொடுதலை பெற்ற ஒரு தேவ அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகள். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்திற்காக, தேவனுடைய திட்டத்திற்காக எந்தெந்த விதத்திலே நாம் தேவனுடைய அழைப்பை பெற்றிருக்கிறோமோ, நம்மோடு கூட ஆண்டவர் என்ன வார்த்தைகளை சொல்கிறாரோ அதை நம்ம ஒரு நாளும் அலட்சியம் பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது.
நான் இப்படி பேசுனா அவங்க என்ன நினைப்பாங்க, இப்படி நான் சொன்னால் என்ன என்னை பற்றி நினைப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை. என் வாயை தொட்டவர் ஆண்டவர், என்னை அபிஷேகித்தவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. என்னுடைய தாயும் தகப்பனும் அவங்க வாலிப வயதிலேயே தேவனுடைய ஊழியத்திற்காக தங்களை அர்ப்பணித்து தேவனுடைய அழைப்பை பெற்று தேவனுக்காக வைராக்கியமாக இந்த உலகத்திலே ஊழியம் செய்தவர்கள். அவருடைய மூத்த மகளாக நான் பிறந்தேன். அப்போ நான் சிறு வயதிலிருந்தே எங்கள் தாய் தகப்பனுடைய ஊழியங்களை பார்க்கும்போது அவங்க ரொம்ப விசுவாசத்தில் ஆண்டவரை நம்பி ஆண்டவரை சார்ந்து ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே அவங்க செய்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். அப்படி தான் ஊழியத்தில் நான் வளர்ந்தேன். ஆனால் காலம் செல்ல செல்ல அவங்க இப்படி கர்த்தருக்காக இப்படி விசுவாசமாக ஊழியம் செய்கிறாங்களே. அதுலேயும் அந்த காலத்தில் நாங்கள் 5 பெண் பிள்ளைகள், ஒரே மகன். கூட இருந்தவங்களாம் சொல்லுவாங்க, உறவினர்கள்லாம் சொல்லுவாங்க, 5 பெண் பிள்ளைகளை பெற்றால் அரசனும் ஆண்டி ஆயிடுவான், ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவான், அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அப்பாவும் அம்மாவும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை. கர்த்தரை சார்ந்து எங்களை வளர்த்தாங்க. ஆனால் எனக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வந்தபோது என் மனசில் நானாக உருவாக்கி கொண்ட ஒரு எண்ணம், நம்ம நல்ல உலகத்தில் வேலை செஞ்சு நிறைய சம்பாதித்து நிறைய ஊழியர்களெல்லாம் தாங்கணும், ஊழியங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும், கொஞ்சத்தை நமக்கும் எடுத்துக்கணும். அப்படி தான் நான் திட்டம் போட்டு நல்லா படித்தேன். ஆண்டவரும் பாருங்கள், நமக்கு ஒரு அழைப்பு இருந்தாலும் நம்ம பெரிய ஞானி மாதிரி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் நல்லா படிக்கணும் ஆண்டவரே, நான் நல்ல வேலை செய்யணும் ஆண்டவரே, நான் நல்லா சம்பாதிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணால் கூட அதுக்கு கூட நீ பண்ணுறதெல்லாம் பண்ணு, ஆனால் எங்கேயாவது ஒரு நாள் உன்னை சந்திப்பேன் அப்படின்னு விட்டுறாரு. அப்படி தான் என்னை விட்டுட்டாரு. அதே மாதிரி நான் படித்தேன், கேட்ட மாதிரியே எனக்கு நல்ல ஒரு அரசாங்க வேலை வந்தது. நான் போய் அங்கே வேலை சேர்ந்தேன், அங்கே செஞ்சிட்ருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னால் ஐயா டிஜெஸ் தினகரன் ஐயா இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவங்க சுவிசேஷ பயிற்சி நடத்துவாங்க, ஒரு 15 நாட்கள் நடத்துவாங்க. அப்போ அவங்க எல்லாருக்கும் அவங்க அனுபவங்களை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க, பரிசுத்த ஆவியின் வல்லமையை பற்றி கற்றுக் கொடுப்பாங்க, பரிசுத்த ஆவியின் வரங்கள் எப்படி செயல்படும் என்பதையெல்லாம் அவங்க அனுபவத்தின் வாயிலாக என்ன தவறுகளை செய்யக்கூடாது, எப்படி நாம் செய்யணும், இன்னும் த பெஸ்ட்டாக எப்படி செய்யணும், அதெல்லாம் மனம் திறந்து அவங்க அப்படி கற்றுக் கொடுப்பாங்க. அந்த பயிற்சியை நான் பெற்றுக்கொண்டேன். அது மாத்திரமல்ல, அந்த பயிற்சிக்கு போகும்போது முதல் நாள்லேயே அவங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் கைகளை வைத்து தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லுவாங்க. கண்ணையே திறக்க மாட்டாங்க, கண்ணை மூடிக்கிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் ஒரு ஐயா, அப்போ டேப் ரிக்கார்டர், இப்போ இருக்கிற வசதியெல்லாம் இப்போ கிடையாது, அந்த டேப் ரிக்கார்டரை அவர் வாயில் பக்கத்தில் வச்சு ஒவ்வொருத்தருக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்றதை அவர் டேப் பண்ணுவார். அப்புறம் இந்த பயிற்சியெல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் அதை டைப் அடித்து, அவங்க ஆஃபீஸில் டைப் அடித்து எல்லாருக்கும் கொடுத்துருவார். இப்போ முதல் நாளும் அந்த மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்லுவார். கடைசி நாள் முடியும் போதும் மறுபடியும் எல்லாருக்கும் தனிப்பட்ட விதமாக அவர் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பேசுவார். எதிர்காலத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்ய போகிறார், அது திட்டவட்டமாக அவர் பேசுவார். அப்போ என்னை பற்றி அவர் பேசும்போது அவர் சொல்கிறாரு, நீ எதிர்காலத்தில் சாத்தானுடைய ராஜ்யத்திற்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிற மகளாக, உன்னிடத்தில் எந்த விதத்திலெல்லாம் பிசாசினால் வேதனைப்பட்டு வாழ வழி தெரியாமல் இந்த உலகத்தில் அவங்க வேதனையோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீ ஒரு மன தெளிவை நீ உண்டு பண்ணுவாய். அதிலே திருச்சபைகளுக்குள்ளாக இப்படிப்பட்ட வேதனையில் இருக்கிறவர்களை உன் மூலமாக நான் விடுவித்து என் நாமத்தை உன் மூலமாக மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு அவர் இன்னும் நிறைய காரியங்களை சொன்னார். அப்போ அதை கொடுத்து அந்த ப்ளூ பிரிண்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டேன். அப்புறம் நான் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சிட்ருக்கேன். அதற்கு பிறகு என்னுடைய தகப்பனார் 1989 ஆண்டு இந்த உலகத்தை விட்டு அவங்க தேவ ராஜ்யத்துக்குள்ளே போன உடனே ஆவியானவர் என்னோடு பேசினார், இனி காலம் செல்லாது, நீ என்னுடைய ஊழியத்தை செய்ய உடனடியாக உன்னுடைய வேலையை ராஜினாமா செய்து என்னுடைய ஊழியத்திற்கு வர வேண்டும் என்ற கர்த்தருடைய சத்தம் திட்டவட்டமாக எனக்கு நேராக வந்தது. அப்போ 40 நாட்கள்
தேவ சமூகத்தில் நான் உபவாசத்தோடு ஜெபித்தேன். ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறீர், அதற்கு என்னை நான் முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறேன். அப்போ ஆவியானவர் உடனடியாக என் வேலையை ராஜினாமா செய்து தேவனுடைய ஊழியத்திற்கு, தேவனுடைய திருச்சபைகளுக்கு, அறியாமையில் இருக்கிற பல தேவ பிள்ளைகள் அறிவை பெற்றுக்கொள்ள, தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொள்ள, தெய்வீக வல்லமையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். அப்போ எடுத்து இந்த ப்ளூ பிரிண்ட்டை படிக்கிறேன். அப்போ ஆண்டவர் திட்டவட்டமாக அப்போவே பேசிட்டார். உடனடியாக நான் என் வேலையை ராஜினாமா செய்து இந்த தேவனுடைய ஊழியத்திற்கு வந்தேன். இன்றைக்கு தேவனுடைய ஊழியத்தில் தேவனாகிய கர்த்தர் என்னை எதற்காக அழைத்தாரோ அதை என் மூலமாக செய்து கொண்டிருக்கிறதை என்னால் நன்றாக உணர முடிகிறது. வேதனைப்படுறாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஊழியம் கூட சிலர் செய்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு பின்னாலே இப்படிப்பட்ட வல்லமைகள், இப்படிப்பட்ட தாக்குதல்கள்? தேவனுக்காக அவங்க முன்னேறி போக முடியாதபடிக்கு அவங்களுடைய அறியாமையினால எந்தெந்த ஆவிகள் எல்லாம் அவங்கள பின்வாங்கி போக செய்து, அவங்க செய்ய வேண்டியதை செய்ய விடாம அவங்கள எந்தெந்த இடத்துலலாம் தடுத்து நிறுத்துகிறது என்பதை ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுத்து, ஒவ்வொருவரும் தேவனுடைய வல்லமை அபிஷேகத்தினாலே அவர்களுக்கு தேவன் கொடுத்த அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் எந்த நபராக தேவ ராஜ்யத்திற்காக எழுந்து பிரகாசிக்க தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஊழியம் செய்வதற்கு கர்த்தருடைய வல்லமை அபிஷேகத்தை எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் தேவனுடைய தொடுதலை தனிப்பட்ட விதமாக அவர்கள் தேவனிடத்திலிருந்து பெற்று தேவனுக்காக வைராக்கியமாக வாழ கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை அழைக்கும் போது, அந்த அபிஷேகத்தினால் கர்த்தர் நம்மை தொடும்போது, அவருடைய வார்த்தைகளை நம்முடைய வாயிலே வைக்கும் பொழுது அநேக முறை நாம் அதை உணராமல் விட்டு விடுகிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இனி காலம் செல்லாது. உங்களை குறித்து தேவன் என்ன திட்டங்களை வைத்திருக்கிறார்? யாருக்கு பயந்து நடுங்கி இப்பொழுது மறைந்து கொண்டிருக்கிறீர்கள், ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள்? வெளியே வாருங்கள். இனி காலம் செல்லாது. தேவன் உங்களை அழைத்த அந்த அழைப்பை உங்கள் மூலமாகத்தான் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. உங்களுடைய அழைப்பை இன்னொருத்தர்கிட்ட கொடுக்க மாட்டாரு. அதில் கவனமாக இருங்க, அதில் எச்சரிக்கையாக இருங்க. ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், ஆண்டவருடைய தரிசனம் எனக்கு இருக்கிறது. அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதி. எரேமியா தீர்க்கதரிசியை கர்த்தர் கூப்பிட்டாரு, பேசினார், இவரும் பேசினார், அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அப்புறம் அவரை ஆசீர்வதிக்கிறாரு, அவர் மேலே கரத்தை வைக்கிறாரு, அவர் வாயை தொடுறாரு, வார்த்தைகளை வைக்கிறாரு. அதோடு அவரை விட்டுல ஒரு கடினமான ஊழியத்தை கொடுக்குறார். அதை தான் நாம் இந்த மாதம் ஒரு வார்த்தையாக பெற்றுக்கொண்டோம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். ஊழியத்துக்கு அழைக்கிறாரே, அழைப்பு கொடுக்குறாரு. எப்படிப்பட்ட ஒரு அழைப்பு பாருங்க. படிக்கும்போதே கொஞ்சம் படிக்கிற நமக்கே பயமாக இருக்கிற மாதிரி தானே இருக்குது. எல்லாம் நீ கட்டுவ, எல்லாம் நாட்டுவ, எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குது? இதையும் சொல்கிறாரு, அதையும் சொல்கிறார். அதுவும் ஒரு இடத்துக்கு மாத்திரம் இல்லை, ராஜ்யங்களின் மேலே, ஜாதிகளின் மேலே உன்னை நான் ஏற்படுத்தியிருக்கேன். கடினமான ஒரு ஊழியத்தை எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ இன்றைக்கி ஊழியம் செய்கிற நம்ம எல்லாருமே, ஊழியன்னு நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் வராது, நமக்கு பின்னால் ஒரு கூட்டம் வந்துகிட்டே இருக்கும், நம்ம நல்லா போயிட்டே இருக்கலாம். அப்படி தான் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க.
அது உண்மை அல்ல. ஆண்டவராகிய தேவன் ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை தேவனுடைய ராஜ்யத்திற்காக அவர் தெரிந்து கொள்ளும் பொழுது அவங்க ஒரு பலவிதமான எதிர்ப்புகள் அவங்களுக்கு எதிராக வரும், பலவிதமான போராட்டங்கள் வரும், என் குடும்பத்துக்குள்ளே இருந்தே கூட வரும். அதெல்லாம் அவங்க எதிர்த்து போராடி தான் என்ன பண்ணணும், ஊழியம் பண்ணணும். அப்படி தான் அவர் அழைக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில் அதை தான் நம்ம பார்க்கிறோம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். இதோ தேசம் அனைத்துக்கும், யூதாவின் ராஜாக்களுக்கும், அதன் பிரபுக்களுக்கும், அதன் ஆசாரியர்களுக்கும், தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இரும்பு தூணும் வெண்கல அலங்குமும் ஆக்கினேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி அவர்களை தேவனாகிய கர்த்தர் அழைக்கும் போது எப்படியெல்லாம் வார்த்தையில் சொல்றார் பாருங்க. தேசம் அனைத்துக்கும், யூதாவின் ராஜாக்கள், ஒரு ராஜா இல்லை, யூதாவின் ராஜாக்களுக்கும், அதன் பிரபுக்களுக்கும், அதன் ஆசாரியர்களுக்கும், தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணம். இவங்க அத்தனை பேருக்கும் நீ தான் ஒரு அரணிப்பான பட்டணம், இரும்பு தூண் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். இப்படியெல்லாம் சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு, உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக வச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு, உன் வாயிலிருந்து நான் பேசுவேன்னு சொல்லிட்டாரு. இப்போ என்ன சொல்றாரு, எல்லாரும் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். ஒருத்தர் யுத்தம் பண்ணால் பரவாயில்ல, முதலே சொல்லிட்டாரு தேசம் அனைத்தும், யூதாவின் ராஜாக்கள், பிரபுக்கள், ஆசாரியர்கள், ஒருத்தரை உடலை. இவர் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல போறாரு. உங்களை பற்றி ஆண்டவர் இப்படி சொல்றாருப்பா, ஆண்டவருக்கு விரோதமாக இப்படி பாவம் பண்ணுறீங்க, ஆண்டவருக்கு விரோதமாக இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, அப்படியெல்லாம் யாரை பார்த்து சொன்னாலும் அவங்க உடனே ஏற்றுக்குவாங்களா? அவங்க யுத்தம் தான் பண்ணுவாங்க. ஆண்டவர் அதை முதலே சொல்லிட்டாரு. எப்போ நீ இதெல்லாம் சொல்லுவ, நீ அரணிப்பான ஒரு பட்டணமாக இருப்ப, இரும்பு தூணாக இருப்ப, வெண்கல அலங்கமாக இருப்ப, ஆனால் அவங்க எல்லாரும் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவாங்க. பயந்துராதப்பா, நான் உன்னை அழைச்சிருக்கேன், உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீ என்ன பண்ணுறாங்கன்றது நீ சொல்லும்போது அவங்க உனக்கு சாதகமாக இருக்க மாட்டாங்க. அவங்க ராஜாக்களாக இருப்பாங்க, அவங்க ஆசாரியர்களாக இருப்பாங்க, அவங்க பிரபுக்களாக இருப்பாங்க. அவங்க செல்வாக்கை பயன்படுத்தி உன்னை எந்த விதத்திலெல்லாம் இல்லாமல் போக பண்ண வேண்டுமோ அதெல்லாம் உனக்கு விரோதமாக செய்வாங்க, உன் கூட யுத்தம் பண்ணுவாங்க. நீ பயப்படாதே. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை இந்த உலகத்தில் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக தேவனால் அவர்கள் முன்குறிக்கப்பட்டு தேவனுடைய அழைப்பை பெற்று அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காக அவர்கள் நிற்கும்போது அவர்களுக்கு விரோதமாக பல விதத்திலும் பல வழிகளில் யுத்தம் நடந்து கொண்டு தான் இருக்கும். அதுதான் ஆவிக்குரிய ஒரு யுத்தம். ஆவிக்குரிய ஒரு யுத்தம் இந்த உலகத்தில் நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் இந்த யுத்தம் நடந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை, தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். நான் உன்னுடனே இருக்கிறேன், உன்னை ரட்சிக்கும்படிக்கு. ஏன்னா உன்னை அழைத்தது நான் தான், அவங்களுக்கு ஊழியம் செய்ய உன்னை அனுப்பினது நான் தான். அவங்கள என் பாதையில் கொண்டு வருவதற்கு, அவங்கள கண்டிக்க, அவங்கள சீர்திருத்த
அவங்க எங்கெல்லாம் தப்பு செய்கிறாங்க, எனக்கு விரோதமான காரியங்களை எதையெல்லாம் தெரிஞ்சு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்கள எதிர்ப்பதற்கு, அவங்கள சீர்திருத்துவதற்கு தான் உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கேன். அப்போ அவங்க உனக்கு எதிராக யுத்தம் பண்ணுவாங்க, நீ பயப்படாத, உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய அழைப்பை பெற்ற நீங்களும் நானும் இந்த உலகத்தில் நமக்கு எதிரான காரியங்கள் எது வந்தாலும் நாம் பயப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, பின்வாங்கி போயிடக்கூடாது. ஆண்டவரே, என்னை அழைத்தவர் நீர் ஆண்டவரே, என்னை தெரிந்து கொண்டவர் நீர் ஆண்டவரே. என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எதிர்க்கிறாங்க, என் ஊரில் இருக்கிறவங்க என்னை எதிர்க்கிறாங்க, என் சமுதாயத்தில் இருக்கிறவங்க என்னை எதிர்க்கிறாங்க, என் தேசத்தில் இருக்கிறவங்க எதிர்க்கிறாங்க, என் கூட இருந்தவங்களே என்னை எதிர்க்கிறாங்க. பயப்படாதீங்க. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, தேவனுடைய வல்லமையை தான் நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க. இதற்கு எதிராக எந்த யுத்தம் நடந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், ஒருவரும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், ஒருவரும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நீங்களா இந்த ஊழியத்துக்கு வரல, நீங்களா இந்த ஊழியத்தை செய்யும்படியாக உங்க மாம்சத்திலே நீங்க வரல. உங்க தாயின் வயிற்றிலே நீங்க உருவாக்கும் முன்னே கர்த்தர் உங்களை இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் திட்டமிட்டிருந்தாரோ அதை தான் இன்று வரையிலும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய வருகை வரையிலும் அதை தான் நீங்கள் செய்வீர்கள். நீங்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதீங்க, எந்த விதத்திலும் பின்வாங்கி போயிடாதீங்க. ஆண்டவருடைய ஊழியத்தை, உங்களை அழைத்த அந்த அழைப்பிலே தேவனை சார்ந்து கடைசி வரைக்கும் தேவனுக்காக வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். இரண்டாவதாக, ஊழியம் என்று சொல்லும்போது அங்கே எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து அவர் சொல்கிற ஒரு வார்த்தையை பாருங்க. நீ கல்யாணம் பண்ணக்கூடாது, உனக்கு குடும்பமே இருக்கக்கூடாது, உறவே இருக்கக்கூடாது, எனக்கு மட்டும்தான் நீ. அப்படி தான் இன்றைக்கி நிறைய பேர் திருமணம் முடிக்காமலேயே, அவங்கெல்லாம் திருமணம் முடிக்காமல் திருமணம் செய்யாமல் ஊழியம் செய்கிறாங்கன்னா அவங்களாம் அப்படி செய்யலை, கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்கு வந்தது. அதை தான் எரேமியா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். எரேமியா 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். எரேமியா 16 1 2. எரேமியா 16 1 2. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நீ பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம், இவ்விடத்தில் உனக்கு குமாரரும் குமாரத்திகளும் இருக்க வேண்டாம் என்றார். எரேமியா தீர்க்கதரிசி அவருடைய அழைப்பை பாருங்க, அவருடைய தெரிந்து கொள்ளுதலை பாருங்க, அவரோடு ஆண்டவர் பேசுகிற விதத்தை பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி நீ பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம், உனக்கு குமாரரும் குமார்த்திகளும் இருக்கக்கூடாது. அப்போ அப்படிதான் அவர் இரண்டாவதாக ஆண்டவருடைய அந்த வார்த்தை உண்டான போது இந்த உலகத்தில் தேவனாகிய கர்த்தர் அவரை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பினாரோ அதை தான் அவர் நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக இப்போ ஊழியத்துக்கு வந்துட்டார், ஊழியம் செய்கிறாரு, தீர்க்க தரிசனம்னு சொல்கிறாரு. அப்போ இந்த தீர்க்க தரிசனம் சொல்லும்போது அடித்து அவரை காவல் அறையில் போடுறாங்க. சாதாரண ஊழியம் இல்லை, எரேமியா தீர்க்கதரிசி ஊழியம். உன் வாயில் என் வார்த்தையை வச்சுட்டேன், போய் பேசு, சொல்லு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, அந்த இடத்துல இருக்கிறவங்களே அவரை பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, காவலறையில் போடுறாங்க. இதை குறித்து நீங்கள் எரேமியா 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரையிலும் நாம் பார்க்கிறோம். எரேமியா 20 1 3. எரேமியா இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை ஆசாரியனான இம்மேருடைய குமாரனும் கர்த்தருடைய ஆலயத்து பிரதான விசாரணை கர்த்தனுமாகிய பஸ்கூர் கேட்டபோது எரேமியா தீர்க்கதரிசியை பஸ்கூர் அடித்து அவனை கர்த்தருடைய ஆலயத்தில் பென்யமீன் கோத்திரத்தாரை சேர்ந்த மேல் வாசலில் இருக்கும் காவல் அறையிலே போட்டான். மறுநாளிலே பஸ்கூர்
எரேமியாவை காவல் அறையிலிருந்து வெளியே போகவிட்டான். அப்பொழுது எரேமியா அவனை நோக்கி, கர்த்தர் உன்னை பஸ்கூர் என்று அழைக்காமல் மாகோர் மீசாப்பீப் என்று அழைக்கிறார். இப்போ எரேமியா தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். இதை கேட்டவுடனே யாருக்கு கோவம் வந்துச்சு பார்த்தீங்களா? ஆசாரியனான இம்மேருடைய ஒரு ஆசாரியனுடைய மகன், கர்த்தருடைய ஆலயத்தில் பிரதான விசாரணை கர்த்தன். அவருக்கு இந்த எரேமியா தீர்க்கதரிசி பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தையை கேட்ட உடனே கோவம் வந்துருச்சு. அடிச்சாராம். தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொன்ன உடனே அடிச்சு அவரை என்ன பண்ணாராம், பென்யமீன் கோத்திரத்தாரை சேர்ந்த மேல்வாசலில் இருக்கும் காவல் அறையிலே அவனை போட்டான். பார்த்தீங்களா? இவர் அடித்தது யாரு? ஒரு ஆசாரியனுடைய மகன். தேவாலயத்தில் பிரதான விசாரணை கர்த்தன் எரேமியா தீர்க்கதரிசி அடித்து போட்டார். அப்புறம் அங்கேருந்து மறுநாள் வெளியே கொண்டு வர்றாரு. அப்போ எரேமியா தீர்க்கதரிசி அவரை பார்த்து சொல்கிறாரு, இனிமேல் உனக்கு பேர் பஸ்கூர்னு இருக்கக்கூடாது, மாகோர் மீசாப்பீப் என்று சொல்கிறார். அப்போ தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஒரு பிரதானமான ஆலயத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் கூட, தேவ ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக இருந்தால் கூட, அவங்க எப்படி தீர்க்கதரிசிகளை அடிக்கிறாங்க, தீர்க்கதரிசிகளை காவல் அறையில் போடுறாங்க. இன்னைக்கு உலகத்தில் அதுதான் நடந்துட்டு இருக்கு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக, உங்களுடைய ஊழியங்களுக்கு விரோதமாக நீங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துகிற எந்த விதத்தில் எதிர்ப்புகள் வந்தால் நிறைய பேர் அடி வாங்குறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பல இடங்களில், கிராமங்களில், வீடுகளில் ஏன் ஜெபம் பண்ணுறீங்க, இந்த இடத்துல ஏன் நீங்கள் கூடுறீங்கன்னு சொல்லி அவங்கள அடிக்கிறாங்க, அவங்கள தவறான வார்த்தைகளை பேசுகிறாங்க. இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. ஒரு ஊழியத்தை கர்த்தர் உங்கள் மூலமாக என் மூலமாக நிறைவேற்றும் போது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரதான் செய்யும். கடைசி வரையிலும் கர்த்தருக்காக நிற்க நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிப்போம். கடினமான சூழ்நிலைகளிலே தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தர் கொடுத்த அந்த அழைப்பை விட்டுவிடக்கூடாது. எழுந்திருக்க வேண்டும். தேவனுக்காக வைராக்கியமாக நிற்க வேண்டும். அதற்கு முதலாவதாக சுய பரிதாபத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்மையே பார்த்து நாம் பரிதாபப்படக்கூடாது. ஆண்டவருக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இரண்டாவதாக, எந்த விதத்திலும் எதிர்மறையான நினைவுகள் நம்ம நினைவில் வரவே கூடாது. முயற்சியை விடவே கூடாது. என்ன செய்ய ஆரம்பிச்சிங்களோ அதை விடாதீங்க. தோல்வி வந்தாலும், தோல்விக்கு மேலே தோல்வி வந்தாலும் நீங்கள் அதை மேற்கொண்டு போகும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் உங்களை கொண்டு செய்யவிருக்கிறவைகளை நிறைவேற்றி முடிப்பீர்கள். மூன்றாவதாக, அநேக காரியங்களை நம்முடைய அனுபவங்களில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்களாக மாற வேண்டும். தோல்வி அடையும் பொழுது நாம் எதை கற்றுக்கொள்ளுகிறோமோ அது தோல்வி அல்ல. ஒன்றை கற்றுக்கொண்டு இன்னும் வெற்றியாக நாம் முன்னேறுவதற்கு ஆண்டவர் நமக்கு வழி கொடுக்கிறார். நான்காவதாக, அதற்கு மாற்று கண்டுபிடியுங்கள். இப்படி செஞ்சால் இது சரி வரல, உடனே விட்டுறாதீங்க. அதற்கு வேறு விதமாக எப்படி நாம் செய்யலாம் அதை கண்டுபிடியுங்கள். ஐந்தாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் எப்போ துக்கமாக இருக்காதீங்க. எங்கே ஊழியம் செஞ்சாலும் சரி, மற்றவங்களாம் நம்மளை பார்த்து பரிதாபப்படுற மாதிரி துக்கமாக ஊழியம் செய்யாதீங்க. சந்தோஷமாக இருங்க. சிரிப்பை அதிகப்படுத்துங்கள். கர்த்தருடைய வல்லமை உங்கள் மூலமாக வெளிப்படும். ஆறாவதாக, உண்மை தன்மையை வெளிப்படுத்து. உங்களை ஆண்டவர் எதுக்காக அழைச்சார், உங்கள் பாரம் என்ன, உங்கள் தரிசனம் என்ன, அதை வெளிப்படுத்துங்க. அதை ஜனங்களுக்குள்ளே இம்பார்ட் பண்ணுங்க. அவங்களுக்குள்ளே ஒரு தாக்கம் உண்டாக்கும்படியாக கர்த்தருடைய வல்லமை, அபிஷேகம், அக்கினி எப்படி உங்கள் மூலமாக அவர்களுக்குள்ளாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அவங்க தொடர்ந்து அந்த தரிசனத்தை நிறைவேற்ற
அந்த உண்மை தன்மையை எப்பொழுதும் வெளிப்படுத்தி கொண்டே இருங்கள். 7ஆவதாக, புதிய திட்டங்களை திட்டமிடுங்கள். உன்னை செஞ்சு தோத்துட்டேன், அதோடு விட்டுறாதீங்க. அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன்? புதிய திட்டங்களை திட்டமிடுங்கள். நமக்கு வருகிற தோல்விகள் புத்திசாலித்தனமாக இன்னும் புதிய காரியங்களை ஆரம்பிக்க நமக்கு உதவி செய்யும். ஒரு தோல்வி நமக்கு வந்த உடனே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. அடுத்து இன்னும் நிறைய புத்தி வரும். இனிமேல் நம்ம இப்படி செய்யணும், இந்த காரியத்தை நாம் இப்படி வழி நடத்தணும் என்ற அதிகமான ஒரு அறிவு கூர்மையை, ஒரு ஞானத்தை தேவன் அவரை அழைத்தவர்களுக்கு அவர் கண்டிப்பாக கொடுப்பார். ஹல்லேலூயா. 8ஆவதாக, வாஞ்சையை அதிகரியுங்கள். முதல்ல இருந்ததை விட இப்போ இன்னும் கர்த்தருக்காக என்னை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார், ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், என் மூலமாக இந்த காரியத்தெல்லாம் செய்ய அவர் என்னோடு இருக்கிறார். அந்த வாஞ்சையை அதிகரியுங்கள். நம்முடைய சொந்த பதில்தான், நான் என்ன பேசுகிறேனோ அதுதான் நான் வெற்றி அடைவதற்கு ஒரு வழியாக அமையும். நான் செஞ்சு காட்டுவேன், நான் செஞ்சு முடிப்பேன், எங்கேயும் நிற்க மாட்டேன், நான் ஓடுவேன். அந்த மாதிரி பேசிகிட்டே இருங்க. நீங்கள் நிற்க மாட்டீங்க, சோர்ந்து போக மாட்டீங்க, உங்களை அழைச்ச அழைப்பில் வெற்றியை அடைவீர்கள். 9ஆவதாக, உங்களுடைய உதவியாளர்களை விரிவாக்குங்கள். உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிறைய பேர், ஏதோ ஒருத்தர் 2 பேர் இல்லை, என்ன விதத்திலெல்லாம், எந்த வழிகளிலெல்லாம் உங்களுடைய தரிசனத்தை, உங்களுடைய தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய உதவியாளர்களை விரிவாக்கி கொண்டே இருங்கள். தனியாக எதையும் செஞ்சு சாதிச்சிடலான்னு எப்பவும் அந்த மனநிலை மட்டும் யாருக்குமே இருக்கக்கூடாது. நம்முடைய தரிசனத்தை, நம்முடைய வெளிப்பாட்டை தொடர்ந்து ஒரு மனமாக ஏக சிந்தையாக இணைந்து செயல்படுகிறவர்களை நாம் கண்டுபிடித்து அவர்களை விரிவாக்கத்திற்குள்ளாக கொண்டு வர வேண்டும். 10ஆவதாக, உங்களுடைய சுய மதிப்பை உங்களுடைய செயல் திட்டங்களில் இருந்து வேறுபடுத்துங்கள். ஆண்டவர் ஒரு திட்டத்தை கொடுத்துட்டார், அங்கே போய் என்னால் இது முடியாது, எனக்கு தகுதி இல்லைன்னு கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு தகுதி இல்லை தான், உங்களால் முடியாது. ஆனால் கர்த்தர் செய்கிறாரு, அதை எப்பொழுதும் நீங்கள் உயர்த்துங்கள், அதை மேன்மைப்படுத்துங்கள், அதை அங்கீகரித்து கொள்ளுங்கள். அப்பொழுது நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் இந்த நேர்மறையாக நீங்கள் நடக்கிற அந்த விதம் உங்களை வெற்றிக்கு நேராக உங்களை ஆயத்தமாக்கி கொண்டே இருக்கும். அதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு வழிமுறையாக வச்சுக்கங்க. எப்போவுமே எதிர்மறையான வார்த்தை, என்னால் முடியாது, என்னால் இதை நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லாதீங்க. முடியாது தான், ஆனால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை கொண்டு எதை செய்ய வேண்டுமோ அதை உங்கள் குடும்பத்தில் செய்வார், உங்கள் ஊரில் செய்வார், உங்கள் திருச்சபையில் செய்வார். எந்த ஒரு சூழ்நிலையை பார்த்து எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு அறிவு இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு எப்படி வாழணும்னு தெரியாதுன்னெல்லாம் சொல்லாதீங்க. கர்த்தருடைய அழைப்பை பெற்றவர்கள் நீங்கள், கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதலை பெற்றவர்கள் நீங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு எந்த விதத்திலெல்லாம், எந்த வழிகளிலெல்லாம் உங்களை கொண்டு அவர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமோ அதற்கு உங்களை தான் நம்பியிருக்கிறார், உங்களை தான் அவர் சார்ந்திருக்கிறார். அதனால எப்பவுமே உற்சாகமாக பேசுங்க. அப்போதான் ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என் மக எப்படி என்னை உயர்த்தி பேசுகிறா பாருங்க, ஒன்றுமே முடியாது தான், ஆனால் கூட என்னால் முடியலனாலும் என் ஆண்டவரால் முடியும், என்னை கொண்டு ஆண்டவர் இதை செய்வார். என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் தேவராஜ்யத்துக்கு உரியவங்களாக மாறுவாங்க, எங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் தேவராஜ்யத்துக்கு உரியவங்களாக மாறுவாங்க, எங்கள் தேசத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தேவனுடைய தொடுதலை பெறுவாங்க. அதை என்ன கொண்டு தான் கர்த்தர் செய்வார். ஐயோ எப்படி செய்ய முடியும், என்னால் முடியுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. எப்படி உங்களை கொண்டு செய்ய போகிறாரு, எந்த விதத்தில் செய்ய போகிறாரு, எந்த வழியில் செய்ய போகிறாரு, அது ஆண்டவர் தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களை தெரிந்து கொண்டதின் மூலமாக உங்களுக்குள்ளாக அதை வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றுவதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார்.
கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, எந்த விதத்திலெல்லாம் நீர் என்னை அழைத்திருக்கிறீர் என்று தெரிந்தும், என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீர் என்று தெரிந்தும், இன்றைக்கு பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், பலவிதமான நெருக்கங்கள், இதை பார்த்து பயந்து இனிமே ஊழியமே செய்ய முடியாது என்ற நிலைக்கு என்னை அர்ப்பணித்து விட்டேன். என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னுடைய குறைய மன்னிங்க. நான் யாரோ ஒரு மனிதன் அழைத்து இந்த ஊழியத்தை செய்ய வரலப்பா, நீங்க அழைச்சி தான் நான் வந்தேன். நீங்க என்னை கூப்பிட்டு தான் நான் வந்தேன். உங்க சத்தத்தை கேட்டு தான் நான் இந்த ஊழியத்தை செய்ய வந்தேன். என்னுடைய சூழ்நிலைகளை பார்த்து, எனக்கு ஏற்பட்ட போராட்டங்களை பார்த்து இன்றைக்கு நான் பயந்து போய் இருக்கிறேன். அநேகரோடு கர்த்தர் இப்பொழுது இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்க குடும்பத்தில் ஏற்பட்ட போராட்டங்கள், உங்கள் சமுதாயத்தில் ஏற்பட்ட பலவிதமான உங்களுக்கு எதிரான தீமையான காரியங்கள், இதை பார்த்து நீங்க சோர்ந்து போயிட்டீங்க. பயப்படாதீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலேயே ஒரு விசேஷித்த அபிஷேகம், ஒரு வல்லமை, கர்த்தரே உங்க நாக்கை தொடுறாரு, உங்க நாவை தொடுகிறார், உங்க வாயை தொடுறாரு, அவருடைய கரத்தை உங்க மேல வைக்கிறாரு. மகனே, மகளே, எழுந்திரு, எழுந்திரு மகளே, எழுந்திரு மகளே. நீ சாதாரணமானவர் அல்ல. உன்னை கொண்டு பெரிய காரியங்களை இந்த தேசத்துல நான் செய்ய, உன் குடும்பத்திலிருந்து உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் போதே உன்னை எனக்காக பரிசுத்தம் பண்ணி உன்னை தீர்க்கதரிசியாக நான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். ஐயோ ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் நான் செஞ்சிட்டே இருக்கிறேனே, என்னை எப்படி நீங்கள் பயன்படுத்துவீங்க? பயப்படாத மகனே, பயப்படாதே மகளே. பிசாசு உன்னை பல விதங்களிலே திசை திருப்பும்படியாக, எனக்காக, என்னுடைய ராஜ்யத்திற்காக நீங்கள் எழுந்து பிரகாசிக்க விடாதபடிக்கு பல எதிர்மறையான காரியங்களை கொண்டு வந்து உங்களை திசை திருப்பி இருந்தாலும், இன்றைக்கு என்னுடைய வல்லமை உங்கள் மேல் இறங்குகிறது. என்னுடைய கரத்தை நான் உங்கள் மேல் வைக்கிறேன். இனி நீங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்குரிய அந்த தெய்வீக அபிஷேகம், அந்த தெய்வீக அக்கினி உங்கள் ஆவியிலே இப்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கிறது. பூர்வீகத்திலிருந்து வந்த வல்லமைகள், வம்ச வழியாக வந்த வல்லமைகள், மாந்திரீக வல்லமைகள், சூனிய வல்லமைகள், செய்வினைகள், ஏவல்கள், நீங்கள் இருக்கிற இடத்திலே தேவ ராஜ்யத்திற்கு விரோதமாக எழும்பின எல்லா அந்தகார வல்லமைகளும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே வேரோடு அழிந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய அக்கினி இப்போது உங்களுக்குள்ளாக இறங்கி கொண்டிருக்கிறது. உங்கள் ஆவியில், உங்கள் ஆத்துமாவில், உங்கள் சரீரத்தில் எந்த விதத்திலெல்லாம் சத்ருவின் வல்லமைகள் மறைந்து உன்னை ஊழியம் செய்ய விட மாட்டேன், உன்னுடைய அழைப்பை நிறைவேற்ற விட மாட்டேன், நீ எனக்கு பின்னால் தான் வர வேண்டும் என்று உங்களை பயமறுத்தி கொண்டிருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே நிரந்தரமாக அழிந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய தொடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வல்லமை அநேகரை அளவில்லாமல் நிறைத்து கொண்டிருக்கிறது. அநேக வாலிப பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு அவருடைய ராஜ்யத்திற்காக, தேவனுடைய திட்டத்திற்காக அவர்களை வேறு பிரிக்கிறார். In the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அநேக குடும்பங்களில் ஆதியிலே வைராக்கியமாக இருந்த தேவ பிள்ளைகள் இன்றைக்கு நீங்கள் பல சூழ்நிலைகளின் நிமித்தமாக தேவனுடைய திட்டங்களுக்கு எதிராக நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு உங்கள் குடும்பங்களை தொடுகிறது. தேவனுடைய சந்திப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. இனி நீங்கள் சாதாரணமானவர்களாக அல்ல. உங்களை கொண்டு கர்த்தர் உங்கள் குடும்பங்களிலே, நீங்கள் இருக்கிற சமுதாயத்தில், நீங்கள் இருக்கிற பட்டணத்தில், நீங்கள் இருக்கிற தேசத்தில் ஒரு பெரிய மறுரூபத்தை உங்கள் மூலமாக கர்த்தர் இந்த நாளிலே கொண்டு வருகிறார். அதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நாங்கள் உம்மிடத்திலிருந்து நீர் விரும்புகிறவைகளை என் நாவிலே, எங்கள் ஆத்துமாவிலே, எங்கள் சரீரத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக, நீர் மாத்திரம் உயர்த்தப்படுவீராக. நீர் ஆளுகை செய்யும், ஆசீர்வாதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் பரம பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே
தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு இடைப்பட்டார். தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறது. தேவனுடைய சமூகத்திலிருந்து தேவன் தந்த வார்த்தைகளை இப்பொழுது விளம்பினார்கள் பாஸ்டர் சாரா ராஜன் ஜான். அன்பானவர்களை, நாம் தொடர்ந்து ஆண்டவரிடத்தில் முழு மனதோடு அன்பு கூறுகிறதற்கு அடையாளமாக முழு பலத்தோடு ஜெபிக்க போகிறோம். வித் ஆல் அவர் ஸ்ட்ரென்த். யாருக்கு? நம் தேசத்திற்காக, நம் மக்களுக்காக. இருக்கிற இடத்தில் கொஞ்ச நேரம் எழுந்து நிற்பீர்களா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தந்தையே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று எங்களை எவ்வளவு ஒரு நம்பிக்கையோடு அழைக்கிறீர். எங்கள் குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நாங்கள் எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு சேமத்தை கட்டளையிடும் அப்பா. எங்கள் தேசத்தை ஆளுகிறவர்கள், ஜனாதிபதி, பாரத பிரதமர், ஒவ்வொரு மாநில முதல்வர், எங்கள் தமிழக முதல்வர், எல்லா அரசியல் தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற அனுக்கிரகம் பண்ணும் அப்பா. ஒவ்வொரு பகுதியிலும் இந்த தேசம் சுபிட்சமாய் இருப்பதற்கு, நல்லாட்சி நடைபெறுவதற்கு நீரளவா அவர்களை ஏற்படுத்தி இருக்கிறீர். ஆகவே அவர்களை நீர் ஆசீர்வதியும் அப்பா, பாதுகாத்து கொள்ளும். எங்கள் தேசத்தின் எல்லையில் நிற்கின்ற எல்லா இராணுவ பிரிவினரையும் கைகள் ஒப்பு கொடுக்கிறேன். தரைப்படை, கப்பல் படை, வான்படை என்று பல நிலைகளில் தேசம் பாதுகாப்பாக இருப்பதற்கு இரவும் பகலும் சேவை புரிகிற உமது அடியார்களை காத்தரணும். எங்கள் தேசத்திற்கு உள்ளேயும் குழப்பம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்தந்த மாநிலத்தில் இருக்கிறதான போலீஸ் அதிகாரிகள், போலீஸ் உம்முடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நோய்வாய்ப்படுகிறவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளித்து அவர்களை காக்க வேண்டும் என்பதற்காக நல்ல மருத்துவர்கள், செவிலியர்கள் நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர். அவர்கள் சுகமாக இருக்கட்டும். துப்புரவு தொழிலாளர்கள் நாட்டை தூய்மையாய் வைத்துக் கொள்வதற்கு பாடுபடுகிறார்கள். ஆசீர்வதியும். கல்வியில் சிறந்த விளங்க வேண்டும் என்பதற்காக ஆசிரிய பெருந்தகைகள் முழுமூச்சோடு செயல்படுகிறார்கள். பள்ளிக்கூடங்களோ கல்லூரிகளோ எவ்விடத்தில் இருந்து சிறந்த மாணாக்கர்களை உருவாக்கி தேசத்தின் எதிர்காலத்திற்கு வித்திடுகிற எங்கள் ஆசிரிய குழாமை ஆசீர்வதியும். அதுபோல எஞ்சிய தேசங்களில் இருக்கின்றதான எல்லா அரசியல் தலைவர்களுக்காக வேண்டுகிறோம். எங்கள் அண்டை அயலகத்தாருக்காக வேண்டிக் கொள்கிறோம். தேசத்தில், உலகத்தில் நீர் எழுப்பியிருக்கிற தேவ மனிதர்கள் எப்படியாகிலும் கர்த்தருடைய திருவுள சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அல்லும் பகலும் உழைக்கிறார்கள். சிலர் ஊடகங்களின் வழியாக, சிலர் நேரடியாக, சிலர் சபை ஊழியங்கள், சிலர் மிஷனரி ஊழியங்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், நற்செய்தியாளர்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள் என்று பல வகைகளில் செயல்படுகிற பிள்ளைகளை கர்த்த ஊழியர்களை ஆசீர்வதியும். கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபை மக்கள், பந்தை கோஸ்தை ஊழியர்கள் கர்த்தருக்காக இரவும் பகலும் உழைக்கிறார்கள். அவர்களை நீர் ஆசீர்வதியும் அப்பா. இப்பொழுதும் கூட கர்த்தாவே, இந்த ஆராதனையில் சரீரத்தில் பலகீனத்தோடு ஆண்டவர் எனக்கு சுகம் தரமாட்டாரா, இந்த ஆராதனையின் வழியாக என்னை தொடமாட்டாரா என்று ஏக்கத்தோடு பெருமிச்சோடு பார்த்து கொண்டிருக்கிற தம் பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். சுகம் தாரும். படுத்த படுக்கையில் இன்றோ நாளையோ என்று நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கும் அது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். அவருடைய காலங்கள் கரத்தில் இருக்கிறது. என்று, எப்பொழுது, எந்த வினாடி என்பதெல்லாம் உமக்குத்தான் தெரியும். அதுவரை உமது பிள்ளைகளை காத்திரலும் அப்பா. இந்த புற்றுநோய் அநேகரை வாட்டி வதைக்கிறது. நாவில் புற்றுநோய், உள் உறுப்புகளில் புற்றுநோய் பரவிக்கொண்டே இருக்கிறது. கதறிக்கொண்டே இருக்கிறார்கள். உன் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். கட்டிகள் மறைவதாக, க்ஷயரோகம் நீங்கட்டும், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அழியட்டும்,
கர்ப்ப பையில் ஏற்பட்டிருக்கிறதான வேதனைகள் ஒழியட்டும் அப்பா. தகப்பனே, கண்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள், பார்வை இழந்து கொண்டிருக்கிற சிலர், அவர்களை எல்லாம் நீ சுகமாக்க உம்மால முடியும். நம்பிக்கையோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கேட்காத காதுகள் கேட்கட்டும், நடக்காத கால்கள் நடக்கட்டும், செயல்பட முடியாத நரம்புகள் செயலாக்கம் படட்டும், இரத்த நாளங்களிலெல்லாம் அடைப்புகள் நீங்கட்டும், இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் இல்லாமல் போவதாக. அதே போல சுவாமி, தொழில் வியாபாரத்தில் முடங்கி கிடக்கிற பிள்ளைகளை, ஒடுங்கி கிடக்கிற அவர்களை கர்த்தர் தலை நிமிர செய்யும். இயேசு என்ற நாமத்தின் பிள்ளைகள் அழைக்கும் பொழுது அற்புதங்கள் தானாய் நடக்கட்டும். ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரத்தை வைங்கப்பா. திருமணத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகள் பலர் உண்டு. வயது ஏறிக்கொண்டிருக்கு. சிலருக்கு 34 வயசாயிடுச்சு, 35 வயசாயிடுச்சு, சிலருக்கு 40 கூட. பெண் பிள்ளைகளுக்கே சீக்கிரத்தில் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுத்தாங்க. அதில் இருக்கிற தடைகள் உடைக்கப்படட்டும். அன்னகர்களாய் சிலர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது வரப்பெற்றவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். மற்றபடி வாழ்க்கை துணையை தேடுகிறவர்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணும். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்கு தெய்வீக ஞானம் தாரும். தன் பிள்ளை இப்படி இருக்கிறானே என்று கதரும் பெற்றோருக்கு நீர் ஒத்தாசை அனுப்பும் அப்பா. வேலை தேடி படிக்க பல தேசங்களுக்கு பறந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் பாதுகாப்பு தாரும். அவர் இருக்கிற இடங்களில், தேசங்களில் எல்லாம் கர்த்தர் செல்வாக்கை கொடுத்தருளும் அப்பா. ஆசீர்வாதமாய் வைத்தருளும். எங்கள் அக்கம் பக்கத்து வீட்டார், நாங்கள் அன்றாடம் சந்திக்கிற மக்கள் என்றாலும் ஒரு நாள் ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக மாற வேண்டும். இப்பொழுதே அவர்களை நீர் கண் நோக்கி பாரும். நாங்கள் சந்தித்து அன்பை சொல்லும் பொழுது அவர்கள் உள்ளத்தில் நீர் கிரியை நடப்பிக்க வேண்டும். எங்களை சூழ இருக்கிற மக்கள் சுகமாயிருக்கட்டும். இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற அத்தனை பெரியவர்களையும் சிறியவர்களையும் ஆசீர்வதியும். கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர் இருக்கிற இடங்களில் இப்பொழுதும் அந்த மகிமை இறங்கட்டும். உலகளாவ அங்கும் இங்கும் ஓடி இயேசுவின் வருகைக்காக பாடுபடுகிற மத அடியானை கர்த்தர் பலப்படுத்தும். அவரோடு இணைந்து செயல்படுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தருடைய சபையாரை ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சி வெளிவருவதற்கு பாடுபட்ட அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். கைகளை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பானவர்களே, ஆராதனை முடிந்தாலும் அடுத்தடுத்து நமது ஏஞ்சல் டிவியில் வரும் நல்ல நிகழ்ச்சிகளை பாருங்கள். இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸை தமிழ் ஆங்கிலத்தில் ஒளிபரப்பாகும். அது ஒரு விடுதலையின் நேரம். விடுதலை வேண்டுபவர்களை உற்சாகமூட்டி பார்க்க தூண்டுங்கள். நீங்களும் பாருங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிற வர கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. God bless you. you.